Hi, hello, welcome guys. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ண போறோம். சோ அது என்ன ப்ராடக்ட் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா அது ஒரு பிரைனா யூ மீன் மூளை. சோ ஆமா गाइस, மூளை தான். அந்த மூளையை தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போறோம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அது ஒரு ப்ராடக்ட்டோட பிரைன். गाइस நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. அது என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா CPU is a brain of the computer அப்படி இப்படி நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. சோ அது என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா அது ஒரு ப்ராசஸர். அத தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போறோம். கிச்சா இருக்கு தூக்கி போடாத பொருளை கொஞ்சம் பார்த்து பக்குவமா தூக்கி போடு. சரி, ஓகே गाइस, இந்த வீடியோல நம்ம இந்த இன்டெல் ப்ராசஸரை அன்பாக்ஸ் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா i7 10th gen ப்ராசஸர். இது இந்த ப்ராசஸர் அது இதுன்னு சொல்றத பார்த்தா பிசிக்கு தானே போடுவாங்க. இது எதுக்கு நீ இப்போ அன்பாக்ஸ் பண்ற அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸோ ஆமா गाइस, நம்ம பிசி பில்ட் பண்ண போறோம். ஸோ அதனால தான் நம்ம இந்த ப்ராசஸர் வாங்கியிருக்கோம். இந்த ப்ராசஸர் மட்டும் இல்லை, இது கூட இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் நம்ம பிசியை பில்ட் பண்ண போறோம். இப்போதைக்கு நம்ம கிட்ட முன்னாடி இருக்கிறது பாத்தீங்கன்னா இன்டெலோட i7 10th gen ப்ராசஸர் தான் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ ஃப்ரண்ட்ல இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல இன்டெல் i7 10th gen ப்ராசஸர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அன்லாக்டு வெர்ஷன். ஸோ அதை சொல்றதுக்காக பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல உங்களுக்கு i7-10700K அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா K வெர்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து அன்லாக்டு வெர்ஷன் அப்படின்பாங்க. லாக்டுக்கும் அன்லாக்டுக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. இதுல பண்ணாத ஒரு சில விஷயத்தை இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்சியா இது பண்ணும். ஸோ அதை தான் வந்து லாக்டு அப்படின்லாம் சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 14 நானோமீட்டர் ப்ராசஸர். இது வந்து பாத்தீங்கன்னா 8 கோர் 16 த்ரெட் இருக்கு இதுல. அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா இதோட கிளாக் ஸ்பீடு பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து 3.8 GHz அப்படின்னு சொல்லி இதோட சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இமேஜ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதோட கிளாக் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 3.8 GHz ஸ்பீடு. இதோட மேக்ஸிமம் டர்போ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது 5.1 GHz வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா இதோட சாக்கெட் வந்து பாத்தீங்கன்னா LGA1200 சாக்கெட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதோட மேக்ஸிமம் TDP எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து 125 வாட்ஸ் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா இதோட T ஜங்ஷன் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது தெர்மல் ஜங்ஷன் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது 100 டிகிரி வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ப்ராசஸருக்கும் அதோட T ஜங்ஷன் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதாவது அது வந்து இவ்வளவு டெம்பரேச்சர் வரைக்கும் தான் அது வந்து எஃபிஷியன்சியா ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் போனுச்சு அப்படின்னா இது வந்து அந்த அளவுக்கு எஃபிஷியன்சியா இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட T ஜங்ஷன் பாயிண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோதான் இதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இப்போ நம்ம அதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். அன்பாக்ஸ் பண்ணிட்டு உள்ள எப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸோட சீல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. ஸோ இதை நம்ம பிரிப்போம். பிரிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டடப்பா கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த ஒரே ஒரு அட்டடப்பா தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வேற என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரில் முன்னாடி அந்த இன்டெலோட ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வழக்கமாக லேப்டாப்பில் சிஸ்டம்லாம் நம்ம ஒட்டும்ல, அந்த மாதிரி வேணும்னா ஒட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா கேட்லாக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எப்பயும் போல் படிக்க போகிறதில்ல, அதை நம்ம அப்படியே நம்ம உள்ளே வச்சுருவோம். அந்த அட்டைக்குள்ளார என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதில் வேறு எதுவுமே கொடுக்கல. பட் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து தனியாக இவங்க கொடுக்குற அந்த டிஃபால்ட்டாக கொடுக்குற கூலர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இதுக்கு செட் ஆகாது. ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அடிஷ்னலாக லிக்விட் கூலர் போட்டே ஆகணும். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம அடிஷ்னலாக லிக்விட் கூலர் போடணும் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேன் கொடுத்துருந்தாலும் அது வேஸ்ட்டு தான். ஸோ அதனால தான் இவங்க வந்து ஃபேன் எதுவுமே கொடுக்கல, வெறும் சிப்செட் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ரொம்ப பார்த்து வச்சுருக்கணும். ஸோ இதில் ஏதாவது ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே சோழி முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இதோட ரேட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இது கிட்டத்தட்ட 26,000 பக்கமாக வருது. ஸோ அசம்பிள் பண்ணுற வரைக்கும் நானே பார்த்து தான் வச்சிருக்க போகிறேன். அவ்வளோ ரேட்டு போட்டு வாங்கி நம்ம கேர்லெஸ்ஸாக வச்சிருக்க கூடாது, ரொம்பவே பார்த்து தான் வச்சிருக்கணும். இருந்தாலும் இதை நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத. சரி வாங்க கைஸ், இப்போ நம்ம இதை பிரிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டப்பாவெல்லாம் கொஞ்சம் நவுத்தி விட்டு கொஞ்சம் க்ளீனாக இருக்கட்டும். அப்புறமா நம்ம இதை பிரிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நான் முன்ன சொன்ன மாதிரி இதில் அந்த இன்டெல் அப்புறம் i7 அது இது i10th gen ப்ராசஸர் அது இதுன்னு ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம இதை பிரிப்போம். பிரித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த பிளாஸ்டிக் நம்ம ஓப்பன் பண்ணுறோம்.
இது நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இது ரொம்பவே நம்ம கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம கை எதாவது வச்சுட்டோம் அப்படின்னாவே ஏதோ ப்ராப்ளம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்து அந்த எட்ஜஸில் மட்டும்தான் இதை பிடிக்கணும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இதில் நிறைய பின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். பட் ஆனால் இதில் பின்ஸ் இல்லை, ஏஎம்டியில் தான் நம்மளுக்கு பின்ஸ்லாம் இருக்கும் போல். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதர் போர்டில் பின்ஸ் இருக்குது. இன்டெல்லில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசர் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், மதர் போர்டில் வந்து பின்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்டில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், ப்ராசரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்குது, இதில் பின்ஸ் எதுவும் இல்லை. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ப்ராசரோட அன்பாக்சிங் மட்டும்தான் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படி இப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபியூச்சர் வீடியோஸை பார்க்கலாம். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப்க்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இதுக்கு மேலே போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். சரி, ஓகே, பாய்.